Welcome to Vision Academy. So today நம்ம பார்க்க போறது Group 4 Max Preparation எப்படி. So நம்ம 25 out of 25 எடுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், ஸோ என்னென்ன டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டா கலெக்ஷன் and then graphs, compilation and presentation of data tables, graphs and then diagrams அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது, டேட்டா இன்டர்பிரேஷன் தான் வந்து அந்த மாதிரி டேபிள்ஸ், கிராஃப்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, ஸோ டயக்ராம் கொடுத்துட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன் டைப்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா லாஸ்ட் டைமும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒரு பர்சன்டேஜ் டிகிரியில கொடுத்துட்டு அதை எப்படி நம்ம பர்சன்டேஜ் மாத்துறது, அந்த பர்சன்டேஜ்ல இருந்து எப்படி டிகிரி கன்வர்ஷன் பண்றது, ஸோ அந்த மாதிரி டைப்ல நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு பை சார்ட் மாதிரி கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு டேபிள் சார்ட்ல தரலாம், உங்களுக்கு கிராஃப்ல சார்ட்ல இந்த டைப் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இதுல வெயிட்டேஜ் எனக்கு எந்த டாபிக்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஒன்னு, சரிங்களா. நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எனக்கு மினிமம் 2 or 3 क्वेश्चंस எனக்கு வரலாம். தேர்டு மென்சுரேஷன், ஸோ மென்சுரேஷன் ஏரியா அண்ட் வால்யூம், சரிங்களா, இது தேர்ட். நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க், இதுலயும் கண்டிப்பா நீங்க ஒரு 2 क्वेश्चंस நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 4 क्वेश्चंसல எனக்கு வெயிட்டேஜ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பர்சன்டேஜ், சரிங்களா, பர்சன்டேஜ்ல ஒரு 2 क्वेश्चंस வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் क्वेश्चंस பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எனக்கு 4 சிம்பிளிஃபிகேஷன் பக்கமா கேட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் இங்க எனக்கு ஏரியா அண்ட் வால்யூம், அதாவது மென்சுரேஷன்லயே எனக்கு 4 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 क्वेश्चंस வந்து இருந்தது. டைம் அண்ட் ஒர்க்ல 2 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க, சரிங்களா. ஸோ அப்ப இதுலயே எனக்கு நம்பர் ஆஃப் क्वेश्चंस பாத்தீங்கன்னா 12 क्वेश्चंस பக்கமா இதுலயே வந்து கேட்டுறாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து ஒவ்வொரு டாபிக்ல 1 அல்லது 2 அப்படின்ற மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. பர்சன்டேஜ் கண்டிப்பா எனக்கு ஒரு 2 क्वेश्चंस நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எனக்கு 2 क्वेश्चंस நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டு ரிமைனிங் டாபிக்ஸை பாருங்க. இப்போ எனக்கு இதுல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எனக்கு கேட்கல, சரிங்களா. இந்த டிஎன்பிஎஸ்சிலே எனக்கு சிலபஸ் கொடுத்துருக்கிறதுல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எனக்கு கேட்கல. ஸோ அதனால அந்த டாபிக்ஸை நீங்க லாஸ்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ்ல இருக்கிறதா நம்மளுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. மேபி ரேர் கேசஸ் 1 or 2 எனக்கு வெளியில போகலாம் இல்லையா. ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல. பட் இதுல கொடுத்துருக்கக்கூடியதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுங்க, சரிங்களா. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுக்கல, வேற என்ன நம்மளுக்கு டாபிக்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி இதுல வந்து டாபிக்ஸ் வந்து தரல. ஸோ ப்ராபபிலிட்டி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லாஸ்டா வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து ப்ராபபிலிட்டி வந்து பாத்துக்கோங்க. லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங்ல பசில்ஸ், டைஸ் அண்ட் தென் விஷுவல் ரீசனிங், ஆல்பா நியூமரிக் ரீசனிங் அண்ட் நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் சீரிஸ்ல இருந்து கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டின்ஸ் மினிமம் எனக்கு ஒரு கொஸ்டின் நீங்க கண்டிப்பா வரும். ஸோ டைஸ்ல இருந்து பசில்ஸ்ல இருந்து ரீசன்ட் ஒரு 2 இயர்ஸா அதிகம் ரீசனிங் பார்ட்ல இருந்து அதிகமா கேட்கல, அதனால நீங்க விட்டுட்டு போக விடக்கூடாது. ஸோ ரீசனிங் பார்ட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. ஏன்னா ரீசனிங் பார்ட்ல நம்மளுக்கு இந்த டைம் எனக்கு கேட்கலாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அது லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஃபுல்லா தரோடு பண்ணிட்டு அண்ட் தென் நீங்க ரீசனிங் சைடு பார்த்துக்கலாம், சரிங்களா. பசில்ஸ் அண்ட் தென் டைஸ், ஆல்பா நியூமரிக் சீரிஸ், இந்த விஷுவல் ரீசனிங் அப்படின்னா அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷுவல் ரீசனிங், மிரர் இமேஜ், ஹிடன் இமேஜ் அண்ட் தென் வாட்டர் இமேஜ், ஸோ இந்த மாதிரி ரீசனிங்ஸ் இந்த பார்ட்டையும் நீங்க ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் தான், ஜஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும், சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இதுல ஃபுல் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் நம்மளுக்கு எந்த டைப்ல கேட்கலாம்னா நார்மல் போர்ட் மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம். அல்லது அவங்க புக்ல இருக்க மாதிரி அல்ஜிப்ரா டைப்ல நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கேட்கலாம், சரிங்களா. ஸோ அதனால புக்ல இருக்கக்கூடிய அல்ஜிப்ரா சம்ஸ், அதாவது முக்கியமா எடுத்துட்டீங்க அப்படின்னா 9th புக், 8th புக் அண்ட் தென் 10th புக், 8th 9th 10thல இருக்கக்கூடிய அல்ஜிப்ரா டாபிக்ல இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைப்ல நம்ம கேட்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த மென்சுரேஷன், அதாவது ஏரியா அண்ட் வால்யூம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 2 டாபிக்லயும் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் क्वेश्चंस அதிகமா வரும். இதுக்கு அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்,
ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறோம், ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம ரீசனிங் பார்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? அது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு போனால் போதும். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் ரீசனிங் அதிகமாக கேட்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் முக்கியமாக அந்த சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் மென்சுரேஷன் அப்படின்ற பார்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.